சர்வாதிகாரிகள் எப்படி தேர்தல்ங்கிறத அவங்க மேனிப்புலேட் பண்றாங்க, டேம்பர் பண்றாங்கிறதுக்கு நமக்கு வரலாறு முழுக்க இது இருக்கு. இன்னைக்கு எதுக்குங்க இந்த மாதிரி இம்யூனிட்டி? நீங்க எலெக்ஷன் கமிஷனருக்கு நீங்க எந்த நீதிமன்றத்திலேயும் அவரை எதிர்த்து நீங்க வழக்கு தொடுக்க முடியாது. பிரதமருக்கு எதிர்த்து நீங்க வழக்கு தொடுக்க முடியுங்க. ஆனால் தேர்தல் ஆணையரை எதிர்த்து வழக்கு தொடுக்க முடியாது. எதுக்கு சட்டம் கொண்டு வந்தீங்க? எதுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே நீங்க உங்களுக்கு சாதகமான ஆட்கள் தானே இருக்கிறாங்க. அப்படி கூட ஏன் ஒருத்தரை போடுறதுக்கு மாத்தி நீங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க? அப்ப என்ன முறைகேடு நீங்க செய்யறீங்க? தேர்தல் ஆணையருக்கு இப்படியான ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குறீங்க. அவரை எதிர்த்து எந்த கோர்ட்லயும் வழக்கு தொடுக்க முடியாது. அந்த தேர்தல் ஆணையரை நாங்களே நியமிச்சுக்குவோம். ஒரு சட்டம் வந்துருச்சு. இது என்னங்க தேர்தல் இது? இன்னைக்கு அந்த தேர்தல் ஆணையரை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வாக்காளர் எல்லாம் நீக்கிறான். 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட போறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்று விழுப்புரம் மாவட்டத்துல நாங்க எடுத்த தகவல்படி 90-92% தான் உங்களுக்கு ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுது. ஒரு 7-8%க்கு ஃபார்மை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலங்கிறாங்க. ஒரு ஆவரேஜா பார்த்தா சில ஏரியாவில் ஒரு 94% போயிருக்கு. சில ஏரியாவில் 86% இருக்கு. அர்பன் ஏரியாவில் 86-87% தான் கொடுக்க முடியுது. அப்ப ஆவரேஜா ஒரு 7-8% நிக்குது. அப்ப கொடுத்த ஃபார்மை திருப்பி வாங்கி அதை ஃபில்அப் பண்றதுல கிட்டத்தட்ட 10% டெலீட் ஆகுது. 10% என்னன்னா போதுமான இன்சபிஷியன்ட் டீட்டெயிலா இருக்குது. அதை இவங்களால ஃபில்அப் பண்ண முடியல. அவங்க எல்லாம் ஆள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாம் வாக்காளர்கள் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஆப் ஒண்ணு போடுறாங்க. அந்த ஆப்ல டெய்லி அப்டேட் மாத்திக்கிட்டே இருக்காங்க. மாத்தி காம்ப்ளிகேட் பண்றான். நீங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு அதை இன்னும் சுலபமாக்குவாங்கன்னு பாருங்க. ஏன் இன்னைக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் நாங்க எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ள மாட்டோம்னு ஏன் ஸ்ட்ரைக் பண்றான்? ஏன் 2 பேரு தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கான்? ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடி பணிச்சுமையை ஊழியர்கள் மேல சுமத்துறாங்க. எந்தவித ட்ரைனிங் இல்லாம. இப்ப இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல கஷ்டம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஆமாங்க. நீங்க ஃபார்ம் பண்ணீங்க, ஃபில்அப் பண்ணீங்களா? முதல்ல உங்களுக்கு ஃபார்ம் கொடுத்தாங்களா? நீங்க ஓட்டர் தானே. ஆமா. நீங்க ஃபார்ம் வாங்கியிருக்கீங்களா? நான் கேக்குறேன் உங்களுக்கு. இயல்பாவே கேக்குறேன். அந்த ஃபார்ம் நீங்க ஃபில்அப்